திருக்குரான் முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா விளக்க உரை. ஷேக் அப்துல் சகல் பத்ர் அவங்களுடைய கிதாபு. ஷேக்குடைய இந்த கிதாப் எடுக்கான காரணம் என்ன? முதல் காரணம், சூரா அல் ஃபாத்தியாவின் விளக்க உரைன்னு வேற சில நூல்கள் வந்திருந்தாலும் இதோடைய தனித்திருந்தா வழிகாட்டல்கள். ஒரு சூறாவை படிக்கிறோம்னா அதுல என்னென்ன நேர்வழிக்கான அறிவுரைகள் நமக்கு இருக்குங்கிறத ஒரு அறிஞர் அதை தனித்தனியா குறிப்பிட்டு விளக்குகிறார். அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை இந்த விளக்க உரையில இருக்கும். அதாவது விளக்க உரைனா நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே போகிறது ஒரு முறைதான். அதுல உள்ள நிறைய ஆழமான கருத்துக்களை சொல்றது உண்டு. அதுல நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சில தேவையா இருக்கலாம், தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனா இது என்னன்னு கேட்டா, சூரா ஃபாத்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கான நேர்வழியின் கருத்துக்கள் குறிப்பா நம்ம மறக்க கூடாது, விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையை விளக்கக்கூடிய, சொல்ல போனா இது உண்மையில அகீதா புத்தகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரா ஃபாத்தியாவுல ஆரம்பத்துல அல்லாஹ்வை புகழ்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். இப்படி அல்லாஹ்வை புகழ்வது, அவனை பெருமைப்படுத்துவது, அவனுடைய மகிமையை நம்மை வாக்குறுதி கொடுப்பது. அப்புறம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தௌஹீதுடைய அடிப்படை அங்கதான் இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குனா, அப்ப அப்படி அவ்வளவு அழுத்தம் திருத்தமும் நம்ம அல்லாஹ்வோட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றிய தெளிவை தரக்கூடிய ஒரு புத்தகம். அப்ப அதுலயே ஷிர்க்னா என்ன, தௌஹீதுனா என்ன, அதை பத்தி ஒவ்வொன்னா அழகா அதை பிரிச்சு ஷேக் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அவங்க ஒரு பேராசிரியர், அவங்க மதீனா ஜாமியா இஸ்லாமியால ஒரு பேராசிரியர். அவங்க இந்த மாதிரி நூல்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்கள்ல மிக முக்கியமான, ஏன்னா குர்ஆனுக்காக ஒவ்வொரு தனித்தனி சூறாவுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிறந்த புத்தகங்கள் நம்ம கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது வந்து ஆரம்பிக்கும் போது சூரா அல் ஃபாத்தியால இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போது தேடிய நூல்கள்ல மிக முக்கியமா இந்த நூல் சுருக்கமாவும் இருக்கு. ஆனா இந்த புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம் இல்லை, ஷார்ட்டா குறைந்த மணி நேரங்கள்ல நாம வந்து ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கங்களை தனித்தனி தலைப்புகளை படிச்சு முடிச்சிடலாம். அப்ப அவ்வளவு முக்கியமான தகவல்கள், வழிகாட்டல். அதனாலதான் ஒவ்வொரு நம்முடைய புத்தகங்களையும் அந்த அரபு பெயரையே தமிழாக்கத்துமா அதையே வந்து தலைப்பாக்கிடுவோம். அந்த வகையில அந்த தலைப்புல சூரா ஃபாத்தியாவின் வழிகாட்டல்கள்ங்கிற தலைப்பே வந்து அந்த அரபியில இருக்கிற தலைப்பு தான். ஆகவே என்னென்ன ஹிதாயத்துக்கான வழிகள் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்குற புத்தகம்னால இது ரொம்ப முக்கியமா கொண்டு வரணும்னு கொண்டு வந்து